ஒரு அடர்ந்த அழகான காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சு. அதில் சிங்கம் ராஜாவாகவும் பார்க்குறவங்க பயப்படுற வகையிலும் இருந்துச்சு. அதே காட்டில் துரு துருன்னு ஒரு எலி இருந்தது. அது அளவில் ரொம்ப சிறியதாக இருக்கிறதுனால அனைவராலும் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய வேளையில் இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் ஒரு மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் உணவு தேடி வந்த அந்த எலி இங்கும் அங்கும் திரிஞ்சிட்டே இருந்தது. அப்படி உணவு தேடு அலையும் போது தெரியாமல் தூங்கிட்டு இருந்த சிங்கத்துடைய காலு மேலே எலி துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு. இதனால் தூக்கம் கெட்டு எழுந்த அந்த சிங்கம் மிகுந்த கோபத்தோட அந்த எலியை இறுக கையால் பற்றிக்கிச்சு. எலியே, என் தூக்கத்தை கெடுத்துட்டல, உன்னை இப்படியே நான் உண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கத்தை பார்த்து பயந்த இந்த எலி, ஐயோ சிங்கமே, நான் உங்கள் தூக்கத்தை கெடுக்க வரலை, தெரியாமல் பட்டுடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி நான் எந்த தவறையும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் உள்ளவனாகவும் உதவியாகவும் இருப்பேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுது. இதை கேட்ட அந்த சிங்கம், என்னது, நீ ஒரு சிறிய எலி, நீ எனக்கு உதவியாக இருப்பியா அப்படின்னு சிரிச்சிச்சு. சரி சரி, போ போ பொழைச்சிக்க, இந்த ஒரு முறை உன்னை மன்னிச்சு விடுறேன், ஆனால் நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்க சரியா அப்படின்னு சிரிச்சிச்சு. நாட்கள் பல ஓடின. ஒரு நாள் சிங்கம் உணவுக்காக நடந்து வந்துட்டுருக்கும்போது வேடன் விரித்து வைத்த வலையில் சிக்கிக்கிச்சு. அந்த வலையிலிருந்து சிங்கம் தப்பிக்க முயலும்போது அந்த வலை மீண்டும் இறுகியது. அந்த வலையில் மாட்டிக்கொண்ட சிங்கம் கர்ஜிக்கிறது அந்த காடு முழுக்க கேட்குது. ஆனால் எந்த ஒரு மிருகமும் சிங்கத்தை காப்பாற்ற முன் வரலை. சிங்கத்தோட சத்தத்தை கேட்ட எலி அந்த இடத்துக்கு விரைந்து போச்சு. அங்கு சிங்கத்தை பார்த்த எலி, சிங்கமே, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் முடிந்ததை நான் செய்து உங்களை எப்படியாவது இதுலேருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லுச்சு. பிறகு அந்த எலி தன்னுடைய கூர்மையான பற்களை கொண்டு அந்த வலையை கிழிச்சு சிங்கத்தை விடுவித்துச்சு. அதற்கு பிறகு சிங்கம் எலிக்கிட்ட, எலியே, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை மிகவும் தவறாக எடை போட்டுட்டேன், அளவில் சிறியதாக இருக்கிறதுனால உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுச்சு. அந்த நாள் முதல் சிங்கமும் எலியும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தாங்க. இந்த கதை மூலிமா நம்ம யார் ஒருத்தரையும் தவறாக எடை போடக்கூடாது அப்படின்றதையும், எலி எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையாக இருக்குதோ அந்த மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணுன்றதையும் கற்றுக்கலாம்.